இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து ரொம்ப மோசமாக வந்து வேதாவை வந்து பேசிடுறாரு. எல்லாரும் முன்னாடி வேதா வந்து நீ யார் என்னை கேள்வி கேட்கறதுக்கு, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, நீ எல்லாம் என்னை கேள்வி கேட்கக்கூடாது, வாயை மூடுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. தன்வி கிட்ட போயிட்டு தன்வி வந்து கூப்பிட்றாரு. தன்வி ரொம்ப பயப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வந்து மோசமாக பேசிட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து ரவி வந்து இப்படி மோசமாக நடந்துக்கிறீடா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து உள்ளே கூட்டின்னு போயிட்டு ரொம்ப ஓவர் பண்ணி படுக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வேதா மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவங்க அம்மா வந்து இதுக்கப்புறம் ஒரு நொடி கூட இங்கே இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டுக்கு பாடி, இப்படி நடந்துக்கிறாரு, இவ்வளோ மோசமாக நடந்துக்க இவர் கூட நீ குடும்பம் நடத்தணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை கேட்டு ரவியும் கெஜாவும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அமுச்சு வச்சுட்டு, சரிம்மா நீ கவலைப்படாத, கண்டிப்பாக அவன் நாளைக்கு வந்து மாறிடுவான், அவன் ஏதோ டென்ஷனில் பேசிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து வேதாவையும் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இவனை இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறான்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை விக்ரம் வந்து காலையில் எழுந்து எல்லாக்கிட்டையுமே சாரி கேட்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாருமே மன்னிக்க தயாராக இல்லை. குழந்தைகிட்ட போய் பேசுகிறாரு. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அப்பாவை நான் பார்த்ததே இல்லைப்பா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஓடிடுறா. அந்த தருணம் வந்து விக்ரம் வந்து தன் தவற உணர்றாரு. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், வேதாவையும் நம்ம இப்படி பேசிட்டோம், குடும்பத்தை இப்படி பண்ணிட்டோம், குடும்பத்துக்காக தானே எல்லாமே பண்ணுறோம், கடைசியில் குடும்பத்தையே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி வச்சுருக்கோமே, இப்போ யாருமே நம்மக்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இங்கே வசந்த் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ண, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மச்சான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இது எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரில, ஆனால் நீ சரி பண்ணி தான் ஆகணும், உன் வாழ்க்கை நீ சீர்படுத்தி ஆகணும், எவனோ ஒருத்த பேச்சு கேட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாரு. இங்கே என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வந்து ஆதி வந்து விக்ரமோட ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் விக்ரம் வேதா சீக்கிரமாகவே பிரிஞ்சுடுவாங்க, இன்னும் நான் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணுறேன், விக்ரம் வேதா வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தன்வி வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஆதி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாத்தியா மீனாளினி, விக்ரம் வேதா கூட செம்ம சண்டை வந்துடுச்சு, இதுக்கப்புறம் வேதா வந்து விக்ரம் கிட்ட வந்து இருக்கவே மாட்டா, சீக்கிரமாகவே வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவா, அதுக்கப்புறம் என்ன கோர்ட்டு என்ன பண்ணும், அடுத்து வந்து கஸ்டடி உன்கிட்ட தான் கொடுக்கும், அதுக்கப்புறம் வந்து தன்வி வந்து நீயும் சந்தோஷமாக இருக்கலாம், கூட இருக்கிறதும் இல்லாததும் உன் இஷ்டம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. சரி இதெல்லாம் நடக்கணுமே, கண்டிப்பாக நடக்கும், இப்போ தானே ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரம்பிச்சிருக்கேன், இப்போ தான் செம்ம சண்டை வெடிச்சிருக்கேன் அவங்க வீட்டில், இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விக்ரம் வந்து டோட்டலாக வந்து அப்படியே மாறிடுவான், அதுக்கப்புறம் என்ன வேதா வந்து அவனை விட்டுட்டு போயிடுவா, அப்புறம் தன்வி இங்கே வந்துடுவா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா ஆதி, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விக்ரம் வந்து எப்படியாவது வந்து வேதா கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வேதா டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. வேதா ஒரு நிமிஷம் நிற்க போறியா இல்லையா, நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்ருக்கேன், நீ நிற்க மாட்டியா, உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நான் யார் விக்ரம், என்ன தான் நீங்கள் யாருன்னு கேட்டுட்டீங்களே, அதுக்கப்புறம் நான் என்ன ஏதோ கோபத்தில் பேசிட்டேன், போதையில் பேசிட்டேன், தப்பாக நினைக்காத, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, நான் வந்து வேணும்னே அப்படி செய்யலை, இங்கே பாருங்கள் விக்ரம், உங்களோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் நான் தலையிட தயாராக இல்லை, எனக்கு தன்வி மட்டும் போதும், இதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை நான் தலையில, நீங்கள் வந்து ஊர் சுற்றுங்க, எப்படியாவது போங்க, எங்கேயாவது குடிச்சு அழிங்க, எனக்கு எது வந்தது, நான் ஏன் உங்களை கேட்கணும், முதல்ல நான் யார் உங்களை கேட்கறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு விக்ரம்.